தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட கொரோனா நிதியில் 255 கோடி ரூபாய் செலவிடப்படவில்லை என்று மத்திய கணக்கு தணிக்கை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக மயிலாடுதுறையில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இதற்கான ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், நாளை தஞ்சாவூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்வதற்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாகவும், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கரூர், கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள், புதுச்சேரியில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், ஆழ்கடல் பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கனிமங்கள் உள்ள நிலங்களுக்கு வரி, கல்வி நிறுவனங்களில் கட்டணம் வசூலித்து நடக்கும் நிகழ்வுகளுக்கு கேளிக்கை வரி விதிப்பது உட்பட 19 சட்ட மசோதாக்கள் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டன. கனிம வளங்கள் உள்ள நிலங்களுக்கு அதிலிருந்து கிடைக்கும் கனிமங்களுக்கு ஏற்ப வரி விதிக்கும் சட்ட மசோதாவை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தாக்கல் செய்தார். இதற்கு அதிமுக எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எதிர்ப்பு தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ நாகை மாலி இந்த சட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், இந்த சட்ட திருத்தத்தின்படி கனிம வளங்கள் உள்ள நிலங்களுக்கு வரி விதிக்கும் போது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு வரிகள் நிர்ணயிக்கப்படும் என்றார். அதைத் தொடர்ந்து குரல் ஓட்டெடுப்பு வாயிலாக சட்ட மசோதா நிறைவேறியது. உணவக சிறு குற்றங்களுக்கு சிறை தண்டனை ரத்து, பொது கட்டடங்களுக்கு உரிமம் வழங்கும் சட்டத்தில் தற்போதைய நடைமுறைக்கு ஏற்ப திருத்தம், 1994 ஆண்டு தமிழக ஊராட்சிகள் சட்டம், 2017 ஆண்டு சரக்கு சேவை வரிகள் சட்டம், சென்னை பல்கலை சட்டம், 2019 ஆண்டு தமிழக தனியார் பல்கலைகள் சட்டம் உட்பட 19 சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாதன் ஐயர் பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாட மாநில அரசு அனுமதி அளித்ததற்கு தமிழ்நாடு பிராமண சமாஜம் பாராட்டு தெரிவித்துள்ளது. சட்டசபை கூட்டத்தொடரில் பேசிய அதிமுக எம்எல்ஏ கே.பி. முனுசாமி, தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாத ஐயர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டினையும் புகழையும் எடுத்து கூறினார். அவரது பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக அரசு கொண்டாட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அதை ஏற்று முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி விழா கொண்டாடப்படும் என்று அறிவித்தார். இதற்கு தமிழ்நாடு பிராமண சமாஜம் மாநில தலைமை சார்பில் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து மாநில தலைவர் ஹரிஹரமுத்து ஐயர் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் துவங்கியது. மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தனியார் நிறுவனத்திற்கு வழங்கிய உரிமத்தை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்ட மசோதாக்கள் 19 நிறைவேற்றப்பட்டுள்ளன. 2 நாட்கள் நடந்த சட்டசபை கூட்டத்தொடரை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். சட்டசபையில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேசும்போது, இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான பிரச்சனையில் பாலஸ்தீன மக்களுக்காக மனிதநேயமிக்க அறிக்கைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். நம் அண்டை நாடான வங்கதேசத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த இந்துக்கள் மிக மோசமான வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் வழிபாட்டு தலங்கள் அரசின் ஆதரவோடு தாக்கப்படுகின்றன. அவர்களுக்காக முதலமைச்சர் அறிக்கை வெளியிடாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு சபாநாயகர் அப்பாவு பேசும்போது, வங்கதேசத்தில் நடப்பதையும் மணிப்பூரில் நடப்பதையும் பிரதமர் கவனிக்கவில்லை. இதை நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று கூறினார். அடுத்ததாக வானதி சீனிவாசன் பேசும்போது, திமுக ஆட்சிக்கு வந்தபின் கோவில் யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் நடத்தவில்லை. இதனால் திருச்செந்தூரில் யானைப்பாகன் உயிரிழந்துள்ளார் என்றார். இதற்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலளிக்கும் போது, பாதிப்பு ஏற்பட்ட யானைகள் குறித்து கவனத்திற்கு கொண்டு வந்தால்
புத்துணர்வு முகாமுக்கு அனுப்பப்படும். பழக்கப்பட்ட கோவில் யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் தேவையில்லை என்று பதிலளித்தார். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் குறித்து முன்னாள் முதலமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவருமான லாலு பிரசாத் யாதவ் தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராஜ்யசபா அவைத்தலைவர் ஜெக்தீப் தன்கருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிராகரிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். பொருளாதார வளர்ச்சிக்காக சிறந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்று ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக பதவியேற்க உள்ள சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் வறட்சி மேலாண்மைக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து நிதி விடுவிக்கும் விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது.